நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய உலக இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த புதியதொரு நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்கள் குடும்பங்களில் இந்த தேவ செய்தியை விதைப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளின் நல்ல செய்தியாக சுவிசேஷ செய்திகளை பற்றி தேவனுடைய வேதம் எப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதை நம்ம பார்க்க போகிறோம். சுவிசேஷம் ஆண்டவருடைய வார்த்தையை, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய சந்தோஷம், தேவன் தருகிறதான ரட்சிப்பு, இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார், அவர் எப்படி வந்தார், அவர் யார், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், பரலோக ராஜ்யத்தின் வாழ்வு என அனைத்தையும் எடுத்து சொல்வது தான் ஒரு சுவிசேஷம். இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நாம் தினசரி மக்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய புத்தகம் நமக்கு சொல்லியிருக்கு. அந்த வார்த்தை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 96வது சங்கீதம், சோத்ரம், வசனம் 2வது வசனம். சங்கீதம் 96ல் 2வது வசனம் பார்த்தோம்னா பாருங்க, கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். நாளுக்கு நாள் கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷமாய் அறிவியுங்கள். கர்த்தரை நல்லா பாடுங்க, நல்லா துதிங்க. துதித்து நாளுக்கு நாள் தினசரி கர்த்தருடைய ரட்சிப்பை நாம் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள் அன்பானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 40ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுது. சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் நாம் தினசரி தேவனுடைய ராஜ்யத்தின் வசனங்களையும், கர்த்தருடைய சந்தோஷம் சமாதானங்களையும், அந்த மீட்பின் காரியங்களையும் நாம் என்ன செய்யணும், மக்களுக்கு அறிவிக்கணும். ஏசாயா 40:9 இவ்விதம் சொல்லுது. சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு அப்படின்னு சொல்லு. உயர்ந்த பர்வதத்தில் ஏறி ஆண்டவருடைய வார்த்தையை உலகமெங்கும் சொல்லணுன்றது தான் அந்த வசனம். உயர்ந்த பர்வதத்தில் ஏறி நின்று நீ இந்த சுவிசேஷகத்தை சொல்லு அப்படின்னு வசனம் சொல்லுது. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிடு. யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. அல்லேலூயா. அன்பானவர்களே பாருங்க, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறி நின்று தேவனை பற்றி நீ சொல்லு அப்படின்னு வசனம் சொல்லு. உயர்ந்த பர்வதம்னா என்னென்னா, அதாவது இந்த உலகம் முழுவதும் இந்த நல்ல செய்தி, தேவனுடைய ரட்சிப்பின் செய்தி, தேவதூதன் சொன்னார் பாருங்க, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு தேவதூதன் சொன்னார் இல்லையா, கிறிஸ்துவின் பிறப்பின் போது. அது மாதிரி எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற
தேவ ராஜ்யத்தை கொடுக்கிற அந்த சுவிசேஷகத்தை நாம் நாளுக்கு நாள் அறிவிக்கணும். அது மட்டும் இல்லை, உயர்ந்த பர்வதத்தில் ஏறி நின்று நீ இந்த வார்த்தைகளை சொல்லு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா உயர்ந்த பர்வதத்தில் ஏறி நிற்கும்போது அங்கே எல்லா காரியங்களையும் எல்லா மக்களையும் நம்ம பார்க்குறோம். எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும் இந்த சுவிசேஷம் போகணும். அன்பானவர்களே, அதனால தான் ஆண்டவருடைய சத்தம் ஏசியா 40:9 இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கு. நீயும் சத்தமாக பேசு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, நீ பயப்படாமல் சொல்லு. அல்லேலூயா. நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு, நீ பயப்படாமல் சொல்லு. என்ன சொல்லணும்? இதோ உங்கள் தேவன் என்று சொல். ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் நாளுக்கு நாள் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அறிவிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இப்படி நாளுக்கு நாள் அறிவிக்கிறதான மனிதர்களை ஆண்டவர் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஏசியா 41:27 பார்த்தீங்கன்னா, முதல் நானே சியோனை நோக்கி இதோ அவைகளை பார் என்று சொல்லி எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லுது. எருசலேமுக்கு சுவிசேஷகரை கொடுக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு சுவிசேஷகன், ஒரு சுவிசேஷ ஊழியம் என்பது சும்மா உருவாகிறது இல்லை இல்லையா? பாருங்கள், சுவிசேஷகர்களை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு வசனம் சொல்லு. அவர்களை தேவன் எழுப்பி கொடுக்கிறார். எல்லா இடங்கள்லையும் அந்த தேவனுடைய ரட்சிப்பின் அந்த சுவிசேஷத்தின் சத்தம் பூமியின் கடைசி எல்லை வரைக்கும் துணிக்கணும். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய தேவன் அதற்கான மனிதர்களை ஏற்படுத்தி உருவாக்கி தயாரித்து என்ன செய்கிறாரு? உலகமெங்கும் மக்கள்கிட்ட தேவன் அனுப்புகிறார். தேவனுடைய பணியை செய்யும்படியாக ஆண்டவர் மனிதர்களை ஏற்படுத்தி எருசலேமுக்கு சுவிசேஷகர்களை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏசியா 41:27 எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, அடுத்த வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏசாயா 52:7 ஏசாயா 52:7 பார்த்தீங்கன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். சமாதானத்தை கூறி எல்லா மக்களுக்கும் சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகன். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா, நீங்கள் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது, நீங்கள் எந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்தாலும் முதலாவது அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அந்த வீட்டை நீங்கள் என்ன செய்யணும்? வாழ்த்தணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ பாருங்க, வசனம் சொல்லுது, சமாதானத்தை கூறி நல்ல காரியங்களை நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து சமாதானத்தை கூறணும். இன்னைக்கு உலகம் எங்கும் பார்த்தீங்கன்னா சண்டைகளை மூட்டி விடுறதும், பிரச்சனைகளை எழுப்பி விடுறதும் இல்லையா, இன்னொருத்தருடைய நிம்மதியை கெடுக்கிறதும், ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்காதுன்ற காரியத்தை தானே நம்ம ஒரு இடத்துலையும் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானத்தை கூறுங்கள். அல்லேலூயா. சமாதானத்தை கூறுங்கள், சமாதானத்தை கூறுங்க. நல்ல காரியங்களை சுவிசேஷகமாக மக்களுக்கு அறிவிங்க. நீங்கள் மக்களுக்கு சமாதானம் தேவை, மக்களுக்கு நல்ல செய்தி, நல்ல வார்த்தை, தேவனுடைய சுவிசேஷம் தேவை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியங்கள் மக்களை சென்று சேரணும். அப்போ சுவிசேஷகம், தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் சுவிசேஷகத்தை நாளுக்கு நாள் நீங்கள் அறிவிங்க அப்படின்னு சங்கீதக்காரர் சொன்ன மாதிரி பாருங்கள், ஆண்டவருடைய புத்தகத்தில் இவ்விதமாய் அந்த சுவிசேஷ நல்ல செய்திகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துது. ஐயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார்? நம் இரட்சகர், நம் மீட்பர்.
அன்பானவர்களே, அந்த மீட்பர், அந்த ரட்சிப்பை குறித்து நாம் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பை நாம் மக்களுக்கு அறிவிக்கணும். அந்த ரட்சிப்பை பிரஸ்தாபப்படுத்தணும். ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறாருன்னு நீ என்ன செய்யணும்? சொல்லணும். சமாதான செய்தி, நல்ல செய்தி, ரட்சிப்பின் செய்தி, ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜ்யத்தின் தேவ ராஜ்யத்தின் செய்தி. அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த காரியங்களை நாம் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நல்ல வார்த்தைகள், நாம் பெற்றுக்கொண்ட சமாதானம், நாம் பெற்றுக்கொண்ட சந்தோஷம், நாம் பெற்றுக்கொண்ட தேவ ராஜ்யத்தின் ஆளுகை, நாம் எப்படி ஒரு இந்த உலகத்தின் இவ்வுலக பிசாசின் பிடியில் இருந்து நாம் எப்படி விடுவிக்கப்பட்டோம், நம்மளை எப்படி இயேசு ரட்சித்தார், நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றப்பட்டுச்சு. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா. அன்பானவர்களே, இது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நாம் எல்லோருக்கும் எடுத்து சொல்லக்கூடியவர்களாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய புத்தகம் அன்பானவர்களை இவ்விதமாய் சொல்லுது. அவருடைய ரட்சிப்பை, அவருடைய மீட்பை நீங்கள் நாளுக்கு நாள் சுவிசேஷகமாய் அந்த நல்ல செய்தியை நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லி கொண்டே இருங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தருடைய புத்தகத்தில் எல்லா இடங்களையும் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இந்த நல்ல செய்தியை நீங்கள் நாடெங்கும் எல்லா மக்களுக்கும் எடுத்துகிட்டு போய் சொல்லணுன்றது தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 61வது அதிகாரத்தில் முதல் வசனம் பார்த்தீங்க அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அன்பானவர்களே, வசனத்தை கவனிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். ஆமென். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலை கூறவும். அல்லேலூயா. அன்பானவர்களை பார்த்தீங்களா, எப்படி அந்த ஒரு சுவிசேஷம், ஒரு நல்ல செய்தி அப்படின்னு சொன்னால் இவ்வளோ விஷயம் அதில் இருக்கு. பாருங்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மேல் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் அந்த சுவிசேஷம் உருவாக்குது பாருங்க. கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இவ்வுலகத்தின் இந்த பிசாசின் ஆவியினால் கட்டப்பட்டிருக்கவங்களை கட்டுக்களை என்ன செய்யணும்? அறுத்து அவங்கள விடுதலை செய்வது தான் சுவிசேஷம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அங்கே விடுதலை செய்து, ஆண்டவருடைய ரட்சிப்பு அங்கே விடுதலை தருது. ஆண்டவருடைய ரட்சிப்பை நாம் சந்தோஷமாக இந்த நல்ல செய்தியை எடுத்து சொல்லும்போது அங்கு பிசாசின் கட்டுக்கள் அறுக்கப்படுது, பிசாசின் பிடியில் இருப்பவர்களுக்கு விடுதலை கிடைக்குது. இருதயம் நொறுங்குண்டு வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து என்ன செய்ய போகிறோம், எப்படி வாழ போகிறோன்னு இருதயம் நொறுங்குண்டு அழுது கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியையும் தேவனுடைய சுவிசேஷம் உருவாக்குகிறது. அல்லேலூயா. அந்த உடைந்து போன அந்த நொறுங்குண்ட இருதயங்களின் காயங்களை கட்டி அந்த இருதயத்தை புதிய இருதயமாய் உருவாக்குகிறது கர்த்தருடைய சுவிசேஷம். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தருடைய சுவிசேஷகம் எவ்விதமெல்லாம் கிரியை செய்து அது எந்த மாதிரியான மக்களுக்கெல்லாம் தேவைப்படுதுன்றத வசனம் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கு பாருங்க. நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம் இவ்விதம் சொல்லுது, இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. அல்லேலூயா. பாருங்க, நாகும் 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் ஏசியா தீர்க்கதரிசி புத்தகத்திலையும் பார்த்தோம், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷகமாய் அறிவித்து.
அப்படின்னு வருது. நாகும் தீர்க்கதரிசியும் அதே வார்த்தையை சொல்லியிருக்கிறார். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. அல்லேலூயா. சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகன், சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகன். அல்லேலூயா. மக்களுக்கு விடுதலையை, சந்தோஷத்தை, சமாதானத்தை, மன மகிழ்ச்சியை, இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை, இயேசு கிறிஸ்துவின் அன்பை, இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை, இயேசு தருகிறதான மகிழ்ச்சியான வாழ்க்கையை, இயேசு தருகிறதான பரலோக வாழ்க்கையை இந்த சுவிசேஷகன் சுமந்து சென்று மக்களுக்கு சொல்லும் போது ஆண்டவரே அங்கே ஒரு பெரிய ரட்சிப்பை நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, கர்த்தருடைய ராஜ்யம் தேவனுடைய சுவிசேஷத்தின் வழியாய் எங்கும் எடுத்து செல்லப்படுகிறது. மத்தேயு 4:23 பார்த்தோம்னா, பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுத்தமாக்கினார். அல்லேலூயா. அன்பானவர்களே, பாருங்க, கர்த்தர் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டு நோயுள்ளவர்களை குணப்படுத்துகிறார். பிசாசின் பிடியில் இருக்கிறவங்க விடுதலை செய்கிறார். ஆண்டவர் எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? தேவ ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு நாம் சாட்சியாக இருக்கிறோம். அதுக்கு நம்மை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். அந்த வேலையை செய்வதற்கு நம்மை தேவன் தகுதிப்படுத்தி இருக்கிறார். நிறைய மக்கள், எல்லா மக்களுடைய இருதயங்களிலும் உலகமெங்கும் இந்த மாபெரும் ரட்சிப்பு தேவனுடைய திட்டம் நிறைவேறணும். அல்லேலூயா. அவருடைய ரட்சிப்பை நாளுக்கு நாள் சுவிசேஷகமாய் நீங்கள் நாம் அறிவிக்கணும். அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனம் பாருங்கள். மத்தேயு 11:5 குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானியர்கள் நடக்கிறார்கள், குஷ்ட ரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னா ஒரு கையில் 2 காரியம் இருக்குது. ஒன்று உலக பிரகாரமாக இருக்கிற தரித்திரம், இன்னொன்று தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னா அந்த மனிதன் எவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் சரிதான், அவன் ஒரு தரித்திரம்தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, கர்த்தர் இருக்கிற மனிதன்தான் செல்வந்தன், அவன்தான் சீமான். அல்லேலூயா. எந்த மனிதனோடு கர்த்தர் இருக்கிறாரோ, எந்த மனிதனுக்குள் தேவ ஆவியானவர் வாசம் பண்ணுகிறாரோ அந்த மனிதன்தான் செல்வந்தன், அந்த மனிதன்தான் செல்வ சீமான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு தரித்திரன் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது அவனுடைய இவ்வுலக வாழ்க்கையும் மாறுது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் மாறுது. அல்லேலூயா. இதுதான் அந்த தரித்திரம் மாறுறது. ஒரு தரித்திரனுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா, ஒரு தரித்திரனுக்கு இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது நமக்கு அந்த நம்மளுடைய வாழ்க்கை நிலையை நம்மளுடைய வாழ்க்கை நிலையை மாற்றுது. அந்த வாழ்க்கை நிலையை மாற்றும் பொழுது தான் அந்த தரித்திர நிலை நம்மக்கிட்ட இருந்து மாறுறது. இவ்வுலகத்தில் தரித்திரவானாக இருக்கலாம், பொருளாதாரத்தில். இவ்வுலகத்தில் தேவனற்ற மனிதனாக இருப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா பணக்காரங்களாக இருப்பாங்க, ஆனால் தேவனற்றவர்களாக இருப்பாங்க. இந்த ரெண்டையுமே தரித்திரம்னு தான் ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது. ஏன்னா தேவன் இல்லாத மனிதன் தரித்திரம்தான்,
ஒரு மனிதன் தரித்திரனாக இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு இவ்வுலக செல்வங்கள் இல்லாமல், போட துணி இல்லாமல், சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற நிலைமையில் இருக்கிறான்னா, அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லும்போது, அவன் இயேசுவை பற்றி கேள்விப்படும் போது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் அவனுடைய இருதயத்தில் ஒரு ஒளியை, ஒரு பிரகாசத்தை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்குள்ள ஒரு புது நம்பிக்கை வரும். அவனுடைய வாழ்க்கை நிலை மாறும். அவன் இவ்வுலகத்தில் செல்வந்தனாக மாறுவான். அல்லேலூயா. அவனுடைய தரித்திரங்கள் நீங்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையினாலே நிறைவாக்கி உங்களை ஆசீர்வதிக்கிறவர். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிற அளவுக்கு செழிப்புள்ள வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கையில் தருவது தான் கர்த்தருடைய சுவிசேஷகம். அல்லேலூயா. அந்த சுவிசேஷகம் உங்களை நோக்கி வரும்போது, நீங்கள் அதை மனதார ஏற்றுக்கொள்ளும் போது இந்த தரித்திர நிலை மாறுகிறது. அல்லேலூயா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், சகல அதிகாரத்தையும் உடைய சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். அதனால் அன்பானவர்களே, சங்கீத வார்த்தையில் சொல்லப்பட்டது போல அவருடைய ரட்சிப்பை நாம் நாளுக்கு நாள் சுவிசேஷகமாய் அறிவிப்போம். நாளுக்கு நாள் அறிவிப்போம். இந்த நல்ல வாழ்க்கையை, இந்த விடுதலையான ரட்சிப்பின் வாழ்க்கையை எல்லா மக்களும் பெற்று சமாதானத்துடனே வாழணும். தேவதூதன் சொன்னது போல எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் சொல்கிறேன். மாதிரி இந்த எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற இந்த நல்ல செய்தி சுவிசேஷகத்தை நாம் நாளுக்கு நாள் அறிவிப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிறைவான ஜெபத்தை ஏறெடுப்போமா? தேவனுக்கு மகிமை. கண்களை மூடி ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, நன்றி. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாமுடைய சர்வ வல்லமையுள்ள தேவனே, இயேசு கிறிஸ்துவே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கடந்த நாள் வரையிலும் கண்ணின் மணியாய் காத்து வந்தீங்க. இந்த புதியதோர் நாளை காண செய்தீங்க. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவே அப்பா, உலகம் எங்கும் போங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை நீங்கள் பிரசங்கிங்கன்னு சொன்ன இந்த வார்த்தைகளை எல்லாம் இன்றைக்கு நினைவு கூற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீங்க ஆண்டவரே அப்பா. இந்த நேரத்திலும் கர்த்தாவை நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷகமாக அறிவியுங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி தேவனே. வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த சுவிசேஷத்தின் செய்தியை, இந்த நல்ல செய்தியை, எல்லா மக்களுக்கும் சந்தோஷத்தை உண்டாக்குகிற இந்த நல்ல செய்தியை, இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களும் கர்த்தாவே நாளுக்கு நாள் உமது ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று ஆண்டவரே எல்லா ஆத்துமாக்களுக்கும் தெரிய வர, எல்லா ஆத்துமாக்களுக்கும் அறிவிக்கப்பட ஒவ்வொரு இருதயங்களிலும் ஒரு எழுப்புதலை நீ தரும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே. இந்த நல்ல வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. உங்கள் சமாதானம், உங்கள் சந்தோஷம் இவருடைய இருதயங்களையும் இவர்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்ய கடவுது. சஞ்சலம், தவிப்பு, வேதனை நீங்கட்டும். சந்தோஷம், சமாதானம் இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை.